அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிக கடுமையான ஒரு மோதல் அப்படிங்கிறது பலுச்சிஸ்தான்ல, குறிப்பா அந்த சுராப் நகர்ல நடந்திருக்கு. அந்த சுராப் நகரை முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பதாக பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அறிவிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி நடத்தின தாக்குதல்ல ஒண்ணு அவங்க கொலை செய்வாங்க, அப்படி இல்லைன்னா அந்த இடத்த தீயிட்டு கொளுத்துவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. இந்த ஆபரேஷன்ல கொஞ்சம் வித்தியாசமா அந்த பகுதியில மிக தீவிரமாக ISI அப்புறம் அந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட அரசு அதிகாரிகளை அவங்க பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை பார்க்கணும். அதாவது தனக்குத்தானே மார்ஷல் பட்டம் கொடுத்து நான் தான் பாகிஸ்தானுடைய எல்லாமும் அப்படின்னு அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த அசிம் முனிர் இந்த பலுச்சிஸ்தானுக்கு விசிட் போகக்கூடிய அதே நாள் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க BLA அப்படின்னா அவங்க அசிம் முனிருக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. இது எங்களுடைய நிலப்பரப்பு, இது எங்களுடைய நாடு, இது எங்களுடைய வளம். அதே மாதிரி இப்ப இந்த நியூஸுக்கு இப்போ பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இதை அங்கீகரிச்சிருக்கா அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அரசாங்கம் நடந்த இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப கால தாமதமா அவங்க ஒப்புக்கொண்டுக்கிறாங்க, ஆமா நடந்திருக்குன்னு. அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே ஆப்கானிஸ்தானுடைய அந்த எல்லை பகுதியிலேயே ஆப்கான் வீரர்களுக்கும் பாகிஸ்தான் வீரர்களுக்குமே சண்டை நடக்குது. இப்ப பாக்குறோம் அதே ஆப்கான் எல்லைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான்ல இப்போ BLA ராணுவம் போட்டு பொழந்துகிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய ராணுவத்தை. பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்த சுராப் நகர்ல இருந்து முழுமையாக வெளியேறி இருக்கிறது. அதை அந்த மக்கள் அங்கீகரிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள் அப்படிங்கறதுதான் இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு இடியா இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். பலுச்சிஸ்தானுடைய சுராப் நகரை பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கைப்பற்றி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக தற்போது பாகிஸ்தானில் இது மாறி இருக்கிறது. பலுச்சிஸ்தான் தொடர்பாக நாம தொடர்ச்சியான பதிவுகளை போட்டுட்டு இருக்கிறோம். குறிப்பாக அங்க நடக்கக்கூடிய தாக்குதல், அந்த மக்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல், கனிம வள கொள்ளைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ நேற்று மிக கடுமையான ஒரு மோதல் அப்படிங்கிறது பலுச்சிஸ்தான்ல, குறிப்பா அந்த சுராப் நகர்ல நடந்திருக்கு. அந்த சுராப் நகரை முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பதாக பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ராணுவம், பாகிஸ்தானுடைய காவல் அதிகாரிகள் இவங்க யாரு கட்டுப்பாட்டிலுமே அந்த நகர் இல்லை. முழுமையாக அந்த BLA உடைய ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்கு இது போயிருச்சு அப்படிங்கிற மிக வெளிப்படையான செய்தி தான் இது. இந்த செய்தி உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்ன, தாக்குதல் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். BLA தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. தனி பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்குள்ள பாகிஸ்தானுடைய ராணுவத்தை நோக்கி கிட்டத்தட்ட 150 தாக்குதலுக்கு மேல BLA செஞ்சிருக்கிறாங்க. இப்ப பார்ப்போம். இப்போ இந்த சுராப் நகரை மையப்படுத்தி அவங்க தாக்குதல் நடத்தின இடங்கள், குறிப்பாக மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா காவல் நிலையங்கள், அரசாங்கத்துடைய கட்டிடங்கள், இது எல்லாத்தையுமே பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படி அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுத்திருக்கிறாங்க. அதுல இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மேஜர் பேங்க்ஸ், அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான வங்கிகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுத்திருக்கிறாங்க. அந்த வங்கிகள்ல நிறைய இடங்கள்ல நிறைய வங்கிகள் பூட்டப்பட்டிருந்தது. ஆனா பலுச்சிஸ்தானுடைய அந்த லிபரேஷன் ஆர்மி வீரர்கள் அதை துப்பாக்கியால சுட்டு அதை ஓபன் பண்ணி உள்ள போகக்கூடிய காட்சி எல்லாமே இப்போ ரொம்ப வைரலா இணையதளத்துல போயிட்டு இருக்குது. இல்ல இன்னொரு ஒரு சின்ன ஒரு சட்டிலான ஒரு விஷயம் அதுல இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு புது கடையை யாராவது ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம் இருக்கும் இல்லையா? இந்த ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும், விசில் அடிப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அதே மாதிரியான ஒரு ரியாக்ஷன் பலுச்சிஸ்தானுடைய அந்த மக்கள் கிட்ட இருந்து இருக்கு. குறிப்பா ஒரு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட வீரர் அவருடைய அந்த துப்பாக்கி எடுத்து அந்த பேங்கோடைய அந்த பூட்டை நோக்கி சுடுறாரு. ஸோ உடையுது, அதுக்கப்புறம் உடைச்சு போறாரு. அவர் உடைச்சு உள்ள போறாருங்க. அந்த உற்சாகத்தை அங்க இருக்கக்கூடிய கிரௌட் எல்லாமே ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிராக எந்த அளவுக்கு ஒரு கோபமான மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு சாட்சி.
இந்த சாட்சி வந்து ஆதாரமா வீடியோவா தற்போது வெளியே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய இந்த கைப்பற்றும் நடவடிக்கைக்கு வந்து எதிராக இருந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து ஒருவர் வந்து இந்த ஆப்ரேஷன்ல வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி இதுல மிக முக்கியமா இது வரைக்கும் பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி நடத்தின தாக்குதல்ல ஒன்று அவங்க வந்து கொலை செய்வாங்க, அப்படி இல்லைன்னா அந்த இடத்த வந்து தீயிட்டு கொளுத்துவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. இந்த ஆப்ரேஷன்ல கொஞ்சம் வித்தியாசமா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அந்த பகுதியில் வந்து மிக தீவிரமாக ISI அப்புறம் அந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு வந்து ஆதரவாக செயல்பட்ட அரசு அதிகாரிகளை அவங்க வந்து பிணை கைதிகளாக வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை பார்க்குறோம். இதுல இன்னும் என்ன அப்படின்னா, அதுவும் குறிப்பா வந்து அந்த கனெக்ஷன்ஸ், அந்த சுராப் அப்படிங்கிற அந்த நகருக்கு வந்து தேவையான அந்த இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ், எல்லா கனெக்ஷன்ஸையும் வந்து அவங்க கட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. குவட்டா டு கராச்சி ஹைவே, அப்புறம் வந்து சுராப் டு கடார் ரோடு, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து இந்த லொகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஹைவேஸ் எல்லாத்தையுமே வந்து கட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த பகுதியை வந்து துண்டிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது திடீர்னு வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல நடக்கக்கூடிய தாக்குதல் கிடையாது. இது வந்து மிகவும் திட்டமிட்ட ரீதியில நடத்தக்கூடிய ஒரு தாக்குதலாக மாறி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து பாக்குறோம். அதே மாதிரி இந்த சம்பவத்துல வந்து நிறைய பாகிஸ்தானுடைய அரசு அலுவலகங்களுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை பிணைக்கைதிகளா பிடிச்சது மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகளுடைய வாகனத்தை வந்து தீயிட்டு கொளுத்திருக்கிறாங்க. கொளுத்திட்டு அதே மாதிரி அந்த ஆபீஸையும் சீல் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆபீஸையும் வந்து முழுமையாக வந்து முடக்கி போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனாலும் பொதுமக்கள் மீது எந்த ஒரு தாக்குதலும் வந்து இப்ப வரைக்கும் வந்து நடத்தல அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி எங்கெல்லாம் பாகிஸ்தானுடைய ராணுவம் அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய அந்த காவல் நிலையங்கள்ல வந்து BLA தாக்குதல் நடத்தினாங்களோ அந்த இடத்துல இருந்து ஆயுதங்களையும் வந்து BLA ராணுவம் கைப்பற்றி இருக்குது. இதுதான் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் ஏற்கனவே அவங்க கிட்ட வந்து இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. அமெரிக்காவுடைய ஆயுதங்கள்ல இருந்து அதே மாதிரி வந்து தெர்மல் சென்சார்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள், நைட் விஷன் கேமராஸ்ல இருந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து BLA ராணுவம் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த தாக்குதல் சம்பவங்களை மாட்டும் போது அங்க பாகிஸ்தானுடைய ராணுவம், பாகிஸ்தானுடைய காவல்துறையுடைய ஆயுதங்களையும் BLA ராணுவம் இப்போ வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். மிக தெளிவாக அந்த சுராப் அப்படிங்கிற அந்த நகரம் BLA உடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு மாகாணம், பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட 43% நிலப்பரப்பை கொண்ட ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகர் இப்ப பாகிஸ்தானுடைய கையில இல்லை அப்படிங்கிறதுதான் இந்த செய்தி உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நாம வந்து தொடர்ச்சியா பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சம்பந்தமா வந்து பேசிட்டே இருந்தோம். அதுவும் குறிப்பா இப்ப இந்த சுராப் நகர்ல வந்து இவங்க நடத்திருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது எப்ப நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி, அதாவது தனக்குத்தானே மார்ஷல் பட்டம் கொடுத்து நான் தான் பாகிஸ்தானுடைய எல்லாமும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த அசிம் முனிர் இந்த பலுசிஸ்தானுக்கு வந்து விசிட் வந்து போகக்கூடிய அதே நாள்ல இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க BLA அப்படின்னா அவங்க அசிம் முனிருக்கு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. இது எங்களுடைய நிலப்பரப்பு, இது எங்களுடைய நாடு, இது எங்களுடைய வளம், இங்க உங்களுக்கே வந்து அதிகாரம் கிடையாது, நீங்களே வந்து வெளியே வந்து எங்களை வந்து ஆக்கிரமிச்சிருக்கீங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நீ என்ன பண்ற, இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்துகிட்டு பீஜிங் அரசாங்கத்திட்ட கட்டிங் வாங்கிட்டு நீ வந்து இங்க வந்து மத்தவங்களை எங்க கனிம வளத்தை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு நீ வந்து அனுமதிக்கிற அப்படின்னா இந்த விஷயத்த நாங்க வந்து விட போறதில்லை அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜ் தான் வந்து இது. அதே மாதிரி பலுசிஸ்தான்ல ஏற்கனவே வந்து நம்ம வந்து நேற்றே நம்ம ஒரு இதுல பதிவு செஞ்சிருந்தோம், ஒரு தாக்குதல் சம்பந்தமா பதிவு செஞ்சிருந்தோம். கொடார் துறைமுகத்துல அவங்க நடத்தின தாக்குதல், அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து அவங்க பிடிச்சி வச்சிருந்த செக் போஸ்ட், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நடந்திருக்கக்கூடியது அப்படிங்கிறது பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நகர்ல நடந்த தாக்குதல். இப்ப இந்த தாக்குதலுக்கும் மற்ற தாக்குதலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 150 தாக்குதல் நடத்தினாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த தாக்குதலுக்கும் இந்த தாக்குதலுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த தாக்குதல் சம்பவத்தை வந்து குறிப்பிடும் போது இங்க போய் நாங்க தாக்குதல் நடத்தணும், இவ்வளவு விஷயங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப 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 திட்டமிட்ட ரீதியில இந்த பகுதியை நாங்கள்
கைப்பற்றி விட்டோம், இதை வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எப்படி வந்து தலிபான் வந்து ஒரு தாக்குதல் இயக்கம், ஒரு தீவிரவாத இயக்கம், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து கைப்பற்றிட்டே வந்தாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கைப்பற்றல் தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு பலூச்சிஸ்தான்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த நியூஸுக்கு வந்து இப்போ பாகிஸ்தானுடைய அரசாங்கம் வந்து இதை வந்து அங்கீகரிச்சிருக்கா அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அரசாங்கம் நடந்த இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப காலதாமதமா வந்து அவங்க வந்து ஒப்புக்கொண்டுக்கிறாங்க, ஆமா நடந்திருக்குன்னு. அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் வந்து இப்போ வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அங்க நடந்த தாக்குதல்ல ஒரு முக்கியமான அதிகாரி வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு இந்த நாடு வந்து பின்னாடி நிற்கும், அதே மாதிரி இந்த தீவிரவாத தாக்குதல் நாங்க வந்து ஒடுக்குவோம், இதை வந்து அனுமதிக்க மாட்டோம், இதை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறார். உங்க நாட்டுல ஒரு பகுதியில ஒரு இயக்கம் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அது வந்து தீவிரவாத தாக்குதலை வந்து நாங்க வந்து தடுப்போம் அப்படின்னு வீரவசனம் பேசக்கூடிய இந்த ஷபாஸ் ஷெரீப் வந்து பெஹல்காம் தாக்குதல் நடத்தும் போது எங்க போனாரு? பெஹல்காம் தாக்குதல்ல வந்து ஒரு 4 பேர் வந்து பெஹல்காம்ல அங்க இருக்கக்கூடிய, அதுவும் வந்து நிராயுத பாணிகளாக நின்ற அப்பாவி இந்தியர்களை வந்து கொலை செஞ்சப்போ, அதை வந்து தீவிரவாத தாக்குதல்னு உலகமே கண்டிச்சப்போ இந்த ஷபாஸ் ஷெரீப் என்ன சொன்னாரு அப்படிங்கிறதுலாம் அவருக்கு வந்து நிச்சயமா வந்து நினைவுக்கு வரும், நினைவுபடுத்தப்படும் அப்படின்ட்டு வந்து நம்பலாம் இந்த செய்தியிலிருந்து. இல்லை இன்னொன்று என்னன்னா, இந்த சுராப் அப்படிங்கிற நகர் வந்து காலட் வந்து அவங்களுடைய பலூச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி தான் வந்து இது கிட்டத்தட்ட பலூச்சிஸ்தானுடைய தலைநகர்ல இருந்து 212 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சுராப் அப்படிங்கிற அந்த பகுதி அப்படிங்கிறது இருக்கு. இங்க வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வந்து வசிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த சுராப் நகர் அப்படிங்கிறது ஆப்கான் பார்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு. ஏற்கனவே ஆப்கான் ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையில் நடந்த அந்த கிளாஷஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, பலூச்சிஸ்தான்ல அதான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதியில அவங்க வந்து ஒரு அரண் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து எது எங்க எல்லை, இது உங்க எல்லைன்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு அரண் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் பாகிஸ்தானுடைய வீரர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ஆப்கானிஸ்தானுடைய அந்த எல்லை பகுதியிலேயே வந்து ஆப்கான் வீரர்களுக்கும் பாகிஸ்தான் வீரர்களுக்குமே சண்டை நடக்குது. இப்ப பாக்குறோம், அதே ஆப்கான் எல்லைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான்ல இப்போ பிஎல்ஏ ராணுவம் போட்டு பொழந்துகிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய ராணுவத்தை. பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்த சுராப் நகர்ல இருந்து முழுமையாக வெளியேறி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் முழுமையாக பிஎல்ஏ உடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தாச்சு. அதை வந்து அந்த மக்கள் வந்து அங்கீகரிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இல்ல இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு வந்து இடியா இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த ஒரு வீடியோ காட்சி நம்ம தெளிவா பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீரர்களை வந்து ஒரு தீவிரவாதியா பார்க்கல அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல், அவங்க நடத்தக்கூடிய அந்த கைப்பற்றல் முயற்சி எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒரு ஆர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னா, ஆர்ப்பரிச்சு அதை வரவேற்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு எதிரான மனநிலை பலூச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒருவருக்கும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கான மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக அந்த வீடியோ காட்சிகள் எல்லாமே தற்போது வெளியாகி கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓகே, இப்போ பலூச்சிஸ்தான்ல அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி மிக தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே இருக்கு. நாம மேராங் பலூச் பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி வந்து மிரியார் பலூச் எழுத்தாளர் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருக்க விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். அந்த மிரியார் பலூச் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல மிக விரிவான ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்கிறார். பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதி எவ்வளவு ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனா தொடர்ச்சியாக 6 முறைக்கு மேல அங்க வந்து ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் வந்து நடத்தி அந்த பகுதியை வந்து சின்னாபின்னமாக்கி அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஊனமா பிறந்து பாகிஸ்தானுடைய ஒரு சோதனை மையமாக பலூச்சிஸ்தான் மாறி இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து சொல்றார். அதுல இன்னும் குறிப்பா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ஆபரேஷன் சிந்தூரை மட்டும் இன்னும் ஒரு வாரம் இந்தியா எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா ரிபப்ளிக் ஆஃப் பலூச்சிஸ்தான், அதாவது பலூச்சிஸ்தான் தனி நாடு பிறந்திருக்கும் அப்படின்னு வந்து மிரியார் பலூச் அந்த கடிதத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மட்டும் கிடையாது, குறிப்பாக பலோச் மக்கள் வந்து இந்தியாவை நம்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் அந்த கடிதத்துல நாம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அமெரிக்காவை வந்து நம்பல,
அவங்க வந்து சைனாவை நம்பல, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் நம்பல, அவங்க ஈரானை நம்பல. இந்தியாவை மட்டும் ஏன் நம்புறாங்க அப்படின்னா, அதற்கு நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு இஸ்லாமாபாத் அரசாங்கம் புலம்பக்கூடிய அளவுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதியை தனி நாடாக மாற்றி காட்டியது இந்தியா. அதுவும் இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் நடத்தி வந்த அந்த அடக்குமுறை எல்லாத்தையுமே ஒடுக்கி ஓரங்கட்டி அவங்களை முட்டி போட வச்சு 1971 தனி நாடாக பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடை அமெரிக்க எதிர்ப்பையும் மீறி அமைத்து கொடுத்தது இந்தியா. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான ஒரு காரணம் தான் அவங்க இந்தியாவை நம்பக்கூடிய ஒரு காரணமாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, அந்த கடிதத்திலேயே வந்து அந்த மிரியார் பலூச் என்ன குறிப்பிடார் அப்படின்னா, பலூச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய 6 கோடி மக்களும் இந்தியாவை நம்புகிறோம், 6 கோடி மக்களும் இந்தியாவுக்கு துணை நிற்போம், எங்களுக்கு இந்த ஃப்ரீடம் வந்து வேணும், அதுவும் குறிப்பா வந்து எங்களுக்கு அவங்க ஏற்கனவே வந்து விடுதலை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு வந்து இதே மிரியார் பலூச் தான் முன்னாடி அறிவிச்சாரு. அவர் இதுல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 6 கோடி மக்களும் இந்தியாவுக்கு வந்து நன்றிக்கடனாக இருப்போம், நாம 2 பேரும் நட்பு தேசமாக இருப்போம், இதை சாத்தியப்படுத்தணும், டெல்லியில எங்களுக்கு வந்து பலூச்சிஸ்தானுக்கு ஒரு எம்பசி அலுவலகத்தை வந்து திறப்பதற்கு இந்திய அரசு முன்வர வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கை வச்சிருக்கிறார். அந்த கோரிக்கை அவர் வச்சதுக்கான மிக முக்கியமான காரணம், தனி நாடாக ஆனாலும் இந்தியா நம்மளை சுரண்டாது அப்படிங்கிற அந்த ஒரு இந்தியா மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படின்னா அது இந்த பலூச்சிஸ்தானால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் நன்றாகவே தெரியும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நலம் விரும்பிகளுக்கும் நன்றாகவே தெரியும். இஸ்லாமாபாத் அரசாங்கத்தை வந்து திருத்தறதுக்கான ஒரே வழி பலூச்சிஸ்தான். என்னைக்கு இஸ்லாமாபாத்ல இருந்து பலூச்சிஸ்தான் போனோம்னா தனி விசாவோட தான் போய் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வருதோ அப்பதான் அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகளுக்கும் அறிவு வரும். அதே மாதிரி இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கும் அறிவு வரும். இதுக்கப்புறமும் நம்ம சைனா கிட்ட வந்து பலூச்சிஸ்தானை விற்கிறது அப்படிங்கிறது, அதே மாதிரி அமெரிக்க அதிகாரிகளை உள்ள விடுறது அப்படிங்கிற எந்த காரியத்தையும் நம்ம ஈடுபட முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரியும். இப்ப இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த இடத்தை வந்து பிஎல்ஏ வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. இந்த கைப்பற்றுதல் நடவடிக்கை அப்படிங்கிறது தொடரும் பட்சத்துல இது மிக முக்கியமான ஒரு செய்தியை இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு உணர்த்தும். ஆனா ஷபாஸ் ஷெரீப் வந்து இப்ப நாட்டிலேயே கிடையாது, அசீம் முனீர் மட்டும் நாட்டில் இருக்கிறாரு. அவரு பலூச்சிஸ்தான் வர நேரத்துல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்து கொல்லிக்கட்டை எடுத்து வந்து தலையில சொஞ்சுக்கிட்ட விதமா அமெரிக்காவை உள்ள விட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபாயமாக தற்போது மாறி இருக்கிறது. பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற நாடு கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குத்தானே சுதந்திரத்தை அடையக்கூடிய அந்த நிலையை நோக்கி வந்து நகர்ந்து கொண்டிருக்கு. ஆனா பலோச் மக்களும் சரி, பிஎல்ஏவும் சரி, அதே இருக்கக்கூடிய அந்த பலோஜுக்காக போராடக்கூடிய அந்த போராளி குழுக்களும் சரி, அவங்க எல்லாருமே நம்பி இருக்கக்கூடிய அதே மாதிரி அவங்க எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா மட்டும்தான். இந்தியா மீண்டும் என்ன செய்ய போறது அவங்களுக்காக அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.